மண்டேயோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் அப்ல இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன அண்ட் என்னென்ன நியூஸஸ்லாம் பாசிட்டிவ்ல வந்திருக்கு, இதுல சில நியூஸஸ் நெகட்டிவ்லயும் இருக்கு. அது எந்த அளவுக்கு நம்மளோட மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் டீடைல்டா பார்த்துடலாம். ரீசெண்டா யூஎஸ் சிரியா மேல 70 இடங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா ISIS தீவிரவாதிகளோட 70 முகாம்களை டைரக்டா குறி வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு டென்ஷனை உண்டு பண்ணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் முடியும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. பட் அகைன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. பட் இதுக்கு முன்னாடியே ரஷ்யாவோட சப்மரீனை உக்ரைன் அட்டாக் பண்ணி வீழ்த்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஒரு பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. பட் இதுல என்னன்னா சர்வதேச எல்லையில இது அட்டாக் நடந்திருக்கிறதுனால ரஷ்யா பாத்தீங்கன்னா இதை வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய நாட்டில் இது ரெண்டு நியூஸுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஃபெட் பிரசிடென்ட் வில்லியம்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா வரக்கூடிய நாட்கள்ல ரேட் கட் இருக்காது அப்படின்னும், ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஓரளவு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இந்த இடத்துல ரேட் கட் இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டோட பிரைஸ் மேல போகாது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது நியர் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் பார்த்துட்டு வரும். இதனால பாத்தீங்கன்னா கோல்ட்ல ஒரு பெரிய ஹால்ட் வரலாம் அல்லது ஒரு டவுன் வரலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத. சைனால கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நேற்று மட்டுமே பார்த்தீங்கன்னா நைக்கோட ஷேர் பிரைஸ் 13% டவுன் ஆயிருக்கு. அண்ட் வரக்கூடிய நாட்களில் இந்த மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. பட் சைனாவோட மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் ADR ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 40% ஹைக் ஆயிருக்கு. எஸ்டர்டே பொறுத்தவரை பிரைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேலே போயிருக்கிறது மண்டே மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மண்டேவை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐடிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரைடேவோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு ஹைலே முடிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இதில் பர்டிகுலராக ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 1.5% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மிட் கேப் பொறுத்தவரை அரௌண்ட் 0.87% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்தாங்க. இதே மாதிரியே நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே 0.5% கிட்ட பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போய் முடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 0.25% கிட்ட பாசிட்டிவ்ல முடிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் இப்போதைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இது ஃபர்தரா மேலே வருமா கீழே வருமா அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. USD INR பொறுத்த வரைக்கும் நல்லாவே கீழே விழுந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. 89.55ல முடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய டிராப் லைஃப் டைம் ஹைல இருந்து. இதோட லைஃப் டைம் ஹை அப்படிங்கிறது 91 வரைக்கும் போயிட்டு இப்போ 89.55ல முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். பெரிய லெவலில் கீழே வந்திருக்கிறது நல்லாவே மார்க்கெட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லலாம். குரூட் ஆயிலோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்திருந்தோம். அரௌண்ட் 56.53ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு முடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். இது அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். சில்வரோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் லைஃப் டைம் ஹையை ரீச் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த 2,08,000 வரைக்கும் வந்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தது 2,10,000. அது அழகாக ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியாது. கோல்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஹைலே தான் நின்று இருக்காங்க. இது இன்னும் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணலன்னு சொல்லலாம். பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4,378 பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்கு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் அகைன் நம்ம ரீசெண்டாக பார்த்த நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது பிரைஸ் லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறதும் டெக்னிக்கல் வியூலையும் அந்த அளவுக்கு மேலே போகாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ICICI AMC IPO லான்ச் ஆயிருந்துச்சு. நேற்று தான் அது ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் ஓப்பனிங்கே 20% வரைக்கும் மேலே போயிட்டு அங்கிருந்து கீழே முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது 15 to 20% ஓப்பனிங் கெயின் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்த்திருந்தோம். எக்ஸாக்டாக அது நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு டிராப்னு சொல்லலாம். 9.52ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அகைன் அண்ட் அகைன் இது கீழே இறங்கிட்டே இருக்கிறது மார்க்கெட்டுக்கு, அதாவது ட்ரேடருக்கு ஒரு நெகட்டிவ்னாலுமே ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்னு சொல்லலாம். பட் ரொம்பவே பாட்டம் வந்துட்டாங்க. ஒரு பெரிய பாசிட்டிவ் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். பட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சுனாலே நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐவி பெருசாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 136 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மண்டே மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப்ல இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டோட வியூவும் அதுதான் நமக்கு கொடுக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா US மார்க்கெட் 1.5% கிட்ட பாசிட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. இதோட கண்டினியூவேஷன் மண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் பெருசா பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி கீழே இறங்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்போ கேப் அப் எதிர்பார்த்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம மார்க்கெட் அப்ரோச் பண்ண வேண்டியதா இருக்கும்.
அதாவது மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்னிங் ஃபுல்லாக பாசிட்டிவ்ல இருந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம் அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே இறங்கலான்றதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ 1.12 இருக்கு. டோட்டலாகவே டேர்ன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் அதாவது கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக செல் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறதையும் எஸ்டர்டே பொறுத்த வரைக்கும் புட் ரைட்டர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அடிஷனல் இம்பாக்டாக இருக்கு. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு மார்க்கெட்டை பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.73 இருக்காங்க. கால் ரைட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அண்ட் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் புட் ரைட்டர்ஸ் அதிகமாயிட்டு கால் ரைட்டர்ஸ் லாஸையும் புக் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்காங்க. டீப் அவுட் ஆஃப் த மணிலாம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மார்க்கெட் ஸ்லைட்டாக பாசிட்டிவ்க்கு மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஃபைனலாக எஃப்ஐடி இந்த இடத்துல எஃப்ஐ டோட்டலாக டேர்ன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2400 crore வாங்கியிருக்காங்க. டிஇஎம்ஏ சேர்ந்து வாங்கியிருக்காங்க. 5200 crore வாங்கியிருக்காங்க. இது ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்றதுனால மார்க்கெட் ஃபர்தரா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் கொடுக்குது. இதுதான் மண்டே மார்க்கெட்டுக்கான சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸாக இருக்கு. இது ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.